என் பையனை தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்தவங்க என் கொலையை செஞ்சுருக்காங்க. என் பையனை ஆணவ கொலையை அவங்க தான் செஞ்சுருக்காங்க. ஆணவ கொலையை பிடிக்கிறவங்க வந்து என் பையன் தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுருக்கு. இதான் விலகி நீதி வேணும். காவல்துறையே இந்த கொலையை செய்யுது. காவல்துறை உள்ளவங்க இந்த கொலையை செய்தாங்க. இப்போ எப்படி இந்த கொலையை தடுக்க முடியும்? ஆணவ கொலையை என் பையனுக்கு நீதி வேணும். எல்லா சமுதாய மக்களும் எனக்கு ஒத்துழைப்பு இருக்கு. எல்லா அமைப்பும் ஒத்துழைப்பு இருக்கு. இது அப்புறம் ஏன் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல? சஸ்பெண்ட் ஒரு ரெடிமேட் தான் சொல்லுதாங்க. இன்னும் அவங்க வந்து அந்த ஒரு போலீஸ் கண்ட்ரோல் தான் இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற முயற்சிக்க காவல்துறை பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. என் பையன் 4 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு கலெக்டரும் வரல. போலீஸ் மட்டும்தான் வருது. எனக்கு வேற யாருமே வரல. என் பையனுக்கு நீதி கிடைக்கும். நீதி கிடைக்க வரை நான் போராடிக்கிட்டே இருப்போம். ஏன் தாய் தாப்பனை அரெஸ்ட் பண்ணல? அவங்க காவல்துறையில பணிபுரிதாங்க. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண. காவல்துறை கெட்ட பேர் வாங்கி கூடாதுன்னு சொல்லி தான் இதுக்கு என் பையனுக்கு 1000 மிரட்டல். காவல்துறை எதுக்காக காப்பாற்ற முயற்சிக்காரு? தமிழக அரசு வந்து காவல்துறையை வந்து நம்ம பொறுப்புல இருக்கோம், கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க சமூகம் வேற, அங்க சமூகம் வேற. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு என் பையனுக்கு நீதி கிடைக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு பூரா நடக்க போறோம். புதுக்கோட்டை எல்லா ஊரும் நாங்கள் செய்யத்தான் போறோம். புதுக்கோட்டை, முக்காணி, தூத்துக்குடி எல்லாமே என் போராட்டம் தொடரும். நாங்கள் காந்தி வழியில போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் கத்தி எடுக்கல, காந்தி வழியில போய்கிட்டு இருக்கோம். அங்க இருக்க பாளையங்கோட்டையில அந்த என் பையனை வெட்டினவன் சொந்தக்காரன் தான் இன்ஸ்பெக்டர் எஸ்ஏவா இருக்கான். அவன் தான் கேஸே வாங்கியிருக்கான். காவல்துறையை வச்சு மெட்டிட்டே இருக்காங்க. எங்களுக்கு நிதி தேவையில்ல, அரசாங்கம் வேலை தேவையில்ல. நீ 100 கோடி கொடுத்தா என் பையன் பணம் தேவையில்ல. எனக்கு நாங்க உழைச்சி சாப்பிடுற வம்சம். ஏறு விழுவோம், வயல இருப்போம், தென்னமரையாரி பழைப்போம். நாங்க அந்த மாதிரி வம்சம். என் பையனை செஞ்சவங்களும் அந்த மாதிரி வம்சம் கிடையாது. காவல்துறையில உட்காந்து களவாணி போயிடுவேன். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அவன் வந்து ஜாதி வரியில தான் அவங்க எல்லாமே என் பையனை செஞ்சாங்க. எல்லாரும் அம்மா அப்பா தூண்டுதல பேர்ல. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்குமாரனுடைய தந்தை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது 4 நாட்கள் ஆகியும் இந்த கொலைக்கு காரணமான எஸ்ஐ தம்பதியை ஏன் கைது செய்யவில்லை, அவர்களை காப்பாற்ற காவல்துறை முயற்சி செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார்.